நமஸ்காரம். எல்லோரையும் திருக்கோயில் சேனலுக்கு வரவேற்கிறேன். உலகில் எண்ணற்ற மந்திரங்கள் உள்ளன. ஒவ்வொன்றும் தனித்தன்மை, தனி சக்தி, தனி அதிசயத்தை கொண்டுள்ளன. ஆனால் சில மந்திரங்கள் மட்டுமே யுக யுகாந்தரங்களாக சித்தர் மரபிலும் வேத தத்துவங்களிலும் பாதுகாக்கப்பட்டு வந்துள்ளன. அந்த மிக அரிதான குல ரகசிய மந்திரங்களில் ஒன்றுதான் இன்று நீங்கள் அறியப்போகும் மந்திரம் என்னது என்று பார்ப்பதற்கு முன் என்னுடைய சேனல் இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது என்று கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு அதிசயமான ஒரு மந்திரத்தை பற்றி பொதுவாக யாரும் பேசி பார்த்ததில்லை. புத்தகங்களிலும் கிடையாது. பெரும்பாலானோர் இதன் அசலான வடிவத்தை கூட அறிவதில்லை. காரணம், இந்த மந்திரம் நேரடியாக பிரபஞ்ச ஆற்றலோடு இணைக்கும் ஒரு அதிவேக அதிர்வலை கொண்ட ஒரு மந்திரமாகும். இதை தவறான மனநிலையோடு ஜெபிக்கக்கூடாது என்பதால் இது ஒரு மிகுந்த பாதுகாப்புடன் சித்தர்கள் மூலம் மட்டுமே பரம்பரை வழியாக வழங்கப்பட்டது. ஆனால் நீங்கள் இந்த மந்திரத்தை இன்று அறியப் போகிறீர்கள். ஏனெனில் இந்த மந்திரம் செல்வம் என்ற சொல்லை நாம் புரிந்து கொள்ளும் ஒரு அளவை தாண்டி சூழ்நிலை, நம்ம வாழ்க்கை சூழ்நிலை மாற்றம், அதே மாதிரி நமக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸை திறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதிர்ஷ்டம் அதிகரிப்பு, நல்ல சக்திகளின் ஈர்ப்பு, கெட்ட ஆற்றல்கள் நீக்கப்படுவது, நல்ல ஒரு மன வலிமை, அதே மாதிரி வாழ்க்கையில் ஒரு அதிரடி முன்னேற்றம் போன்ற அனைத்தையும் ஒரே அதிர்வில் நமக்கு கொண்டு வருகிறது. இந்த மந்திரத்தின் ஒவ்வொரு ஒலியும் பிரபஞ்சத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு அதிர்வை உருவாக்குகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உச்சரிப்பின் போது உடலில் உள்ள எல்லா விதமான சக்கரங்களும் அமைதியாக திறந்து மனதின் ஒரு நம்ம ஆன்மா விழித்து எழுந்து விடுகிறது என்றும் இந்த மந்திரத்தை பற்றி சொல்லுகிறார்கள். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும் சாதாரண ஒரு ஒலி இல்லை. நம் உடல், மனம், பிராணன், பிரபஞ்ச சக்தி ஆகிய அனைத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு ஒலி அதிர்வுகள் கூடின ஒரு மந்திரம்தான் இது. இந்த மந்திரத்தை பெரும்பாலானோர் மணி மந்த்ரா என்று அழைக்கிறார்கள். முக்கியமாக செல்வத்தை அட்ராக்ட் பண்ணுவதற்காகத்தான் இந்த மந்திரம் பயன்படுத்துகிறார்கள். இது ஒரு ஒற்றை வரி மந்திரமாக கொடுத்துள்ளனர். நம்ம முன்னோர்கள் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அதை சால்வ் பண்ணுவதற்குண்டான ஒரு வழியையும் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். சிலது மந்திர ரூபமாக, சிலது தந்திர ரூபமாக, சிலது யந்திர ரூபமாகவும் நமக்கு வழங்கியுள்ளனர். அதில் தந்திர ரூபமும் யந்திர ரூபமும் ஒரு குருமுகமாக நம்ம ஸ்வீகாரம் பண்ணுவது தான் சிறந்தது. அதிலேயும் மந்திரங்கள், சில மந்திரங்களும் இருக்கின்றன. குருமுகத்திலிருந்து உபதேசம் பண்ணி கொண்டு மட்டும் சொல்லக்கூடிய சில மந்திரங்களும் இருக்கிறது. எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் அது குருமுகத்தில் இருந்து நம்ம பெற்றுக்கொள்வதன் மூலம் உடனடியான பலன் அதற்கு கிடைத்துவிடும். இப்போது நம்ம நிறைய மந்திரங்கள் நம்ம புஸ்தகம் பார்த்து படிக்கிறோம், இல்லை யூடியூப்லேருந்து இல்லை கூகுள்லேருந்து பார்த்து நம்ம சொல்லுகிறோம். ஆனால் மந்திரங்களை பொறுத்தவரை நம்ம சொல்லி அந்த ஒரு நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் பிரபஞ்சத்தில் நம்ம சுற்றுச்சூழலில் வரக்கூடிய அந்த ஒரு அதிர்வுகளின் மூலமாகவும் நமக்கு காலப்போக்கில் அந்த பலன் கிடைத்து விடுகிறது. அதனால் அந்த மந்திரங்கள் என்பது ரொம்பவும் சக்தி வாய்ந்தவை. அதன் உச்சரிப்பு மிக முக்கியம். அதே மாதிரி எந்த ஒரு எண்ணத்துடன் நாம் அந்த மந்திரத்தை உச்சரிக்கிறோம் என்பதும் ரொம்பவும் முக்கியமானது. இந்த இரண்டு விஷயங்களை நீங்கள் கவனித்தீர்களானால் ஒரு மந்திர ஜபம் மூலமே நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் சாதிக்க முடியும் என்பதுதான் நம்மளுடைய புராண கிரந்தங்கள் சொல்கிறது. நம்மளில் பெரும்பாலானோர் நம்ம குழந்தைகளை சாயங்காலம் விளக்கேற்ற சொல்லி ஒரு 5 நிமிடமாவது உட்கார்ந்து ஏதாவது ஒரு நாமத்தை ஒரு 5 நிமிடம் ஜெபிக்க சொல்லுவது அவர்களுக்கு நம்ம பண்பாட்டை பற்றி தெரிய வரவும், அதே சமயத்தில் அவர்களின் எதிர்காலம், நம்ம பிரார்த்தனை, நம்மளுடைய கர்மம் எல்லாம் இருந்தால் கூட அதே சமயத்தில் அவர்களுடைய தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய அந்த பிரார்த்தனையும் அதே மாதிரி வேண்டுதலும் அவர்களை நல்ல வழிக்கு நடக்க செய்ய உதவும்.
அது பெரும்பாலானோர் இன்னைக்கு பண்ணுவதில்லை என்பதுதான் மிகவும் கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்கிறது. முடிந்த வரைக்கும் சின்ன வயசுலேருந்தே அந்த பழக்கத்தை நம்ம எல்லோரும் கொண்டு வர வேண்டும் குழந்தைகளிடம். ஒரு வயதிற்கு மேல் நம்ம சொன்னால் அது கேட்பது கடினமாக இருக்கும். அதனால் சின்ன வயதிலிருந்தே அவர்களுக்கு இந்த ஒரு பழக்கத்தை நம்ம கொண்டு வர வேண்டும். பெற்றோர்கள் தான் அதற்காக குழந்தைகளை பழக்கப்படுத்த வேண்டும். இதனாலேயே ஒரு நல்ல ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட், வாழ்க்கையில் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் டெசிஷன்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு மனநிலை அவர்களுக்கு கிடைத்துவிடும். அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவ் தாட்ஸு எதெடுத்தாலும் அது தப்பாக போய்விடுமோ என்கிற அந்த ஒரு பயம் போய்விடும். அந்த மந்திரத்தின் சக்தி என்பது ஒரு கவசமாக அந்த குழந்தைகளை ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டே வரும். அதனால் எல்லா பெற்றோர்களிடமும் நான் கேட்டுக்கொள்வது, இளம் வயதிலிருந்தே உங்கள் குழந்தைகளை ஸ்லோகம் சொல்லுவதற்கு பழக்கப்படுத்த வேண்டும். கோயில் வர நேரமில்லை என்றால் கூட பரவாயில்லை, வீட்டில் விளக்கேற்றி ஓரிரு ஸ்லோகமாவது சொல்வதற்கு பழக்கப்படுத்த வேண்டும். இப்படி இந்த மந்திரங்கள் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருகிறது என்று பார்த்தால், நம்ம மந்திரம் உச்சரிக்க ஆரம்பித்த உடனேயே நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மந்திரத்தின் அதிர்வுகள் வெளியேற்ற ஆரம்பித்துவிடும். இதன் மூலம் நம்மளுடைய உடம்பு மிக ரிலாக்ஸ்டான ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துவிடும். இதெல்லாம் நான் சொல்லுவதில்லை, நிறைய வருஷங்களாக சயின்டிஸ்ட் அவர்களுடைய ரிசர்ச் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட சில உண்மைகள் தான் இதெல்லாம். மந்திரம் ஜெபிக்கும் பொழுது பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் என்னவென்றால், நீங்கள் உங்களுடைய முழு கான்சென்ட்ரேஷனும் கவனமும் அந்த மந்திரம் சொல்லுவதில் இருக்க வேண்டும். வேறு ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டு நீங்கள் அந்த மந்திரம் உச்சரிப்பதனால் முழு பலனும் கிடைத்து விடாது. அது பலனே கிடைக்காது என்று சொல்லவில்லை, ஆனால் நீங்கள் உட்கார்ந்து ஒரு இடத்தில் இருந்து அந்த மந்திரத்தில் முழு கவனம் செலுத்தி சொல்லுவதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகள் சற்று அதிகமாக இருக்கும். இப்போ அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் என்னது என்று பார்க்கலாம். ஓம் சு ஷா ஹம் பிரம். இன்னொரு தடவை சொல்கிறேன். ஓம் சு ஷா ஹம் பிரம். இது நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். இதன் உச்சரிப்பும் அதில் கொடுத்திருப்பார்கள். இது ரொம்பவும் சக்தி வாய்ந்த மந்திரம். இதில் ஓம் என்பது சவுண்ட் ஆஃப் யூனிவர்ஸ், பிரபஞ்சத்தின் ஒலி என்கிற ஒரு மந்திரம்தான் ஓம். சு என்பது சவுண்ட் ஆஃப் லைட், லைட்டின் சப்தமானது சு. ஷா என்பது சவுண்ட் ஆஃப் பவர். ஹம் என்பது சவுண்ட் ஆஃப் ஹாப்பினஸ், சந்தோஷத்தின் சவுண்டு. பிரம் என்பது சவுண்ட் ஆஃப் கிரியேஷன். ஸோ இந்த மந்திரத்தை காலையிலும் சாயங்காலமும் 24 தடவை நீங்கள் சொல்ல வேண்டும். சுத்தமான ஒரு இடத்தில் உட்கார்ந்து இந்த மந்திரத்தை சொல்லலாம். இது ரொம்பவும் நிதானமாக சொல்ல வேண்டும். அவசரமாக சொல்லாமல் நிதானமாக ஒவ்வொரு அக்ஷரமும் நன்றாக உச்சரித்து நிதானமாக கண்ணை மூடி ஒரு தியான நிலையில் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்திலிருந்து 24 தடவை ஜெபிக்க வேண்டும். இது இம்மீடியட் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரமானது. இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபித்து வாருங்கள். உடலும் மனதும் சுத்தமாக இருக்கக்கூடிய நேரத்தில் மட்டும்தான் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். பீரியட்ஸ் டைமில் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி வேறு ஏதாவது விதமான அசுத்தி இருக்குது என்றால் இந்த மந்திர ஜபம் செய்யக்கூடாது. இது எந்த ஒரு நாள் வேணுமானாலும் இந்த ஜபத்தை ஆரம்பிக்கலாம். பிரத்யேகமான ஒரு நாள் கிழமை எதுவும் இதுக்கு கிடையாது. எந்த ஒரு நாள் வேண்டுமானாலும் இந்த மந்திர ஜபம் ஆரம்பிக்கலாம். நிறைய பேருக்கு இந்த மந்திர ஜபத்தால் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கிறது. அதனால் நீங்களும் பண்ணுங்கள். உங்களுடைய அனுபவம் என்னவென்று கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிந்த உங்களுடைய வெல்விஷர்ஸுக்கு கண்டிப்பாக இந்த மந்திரத்தை அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பயனுள்ள ஒரு தொகுப்புடன் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.